ஹாய், வெல்கம் டு சாதிக் எக்ஸ்ப்ளோர். சென்னையில் சில இடங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஹைதராபாத் தம் பிரியாணியை நான் அந்த இடங்களுக்கெல்லாம் போய் சாப்பிட்டு பார்த்தேங்க. அந்த அளவுக்கு ஒரு திருப்தியாக இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி தேடி தேடி நான் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். பீச் ஸ்டேஷன் எதிரில் மண்ணடி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்ராசாக் ஹோட்டலுங்க. அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் மெனூஸும் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹைதராபாத் தம் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அவங்க பிரியாணி செய்கிறதையும் குயிக்காக பார்க்க போகிறோம், ப்ளஸ் அவங்க ஃபுட்டையும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள். அண்ட் அப்போ தான் நம்மளால் இன்னும் கொஞ்சம் புது புது வீடியோஸ் எடுக்க முடியும். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தரமான ஒரிஜினல் அத்தன்டிக் தம் பிரியாணி ரெடி பண்ணி வைக்கிறாங்க. காலையில் 11:30 மணிக்கெலாம் சட்டி இறங்கிடுது. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பிரியாணியை 2 தடவை ட்ரை பண்ணிட்டேங்க. 3வது தடவை இன்றைக்கி வந்திருக்கிறேன். இந்த பிரியாணியை செய்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க, அதே மாதிரி செஞ்சும் பாருங்கள். செஞ்சு சாப்பிட முடியாதவங்க நேராக அல்ராசாக் ஹோட்டலுக்கு வந்துடுங்க. மண்ணடி ஸ்ட்ரீட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போதே இவங்க ஹோட்டலை தாண்டி தான் மண்ணடி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆவீங்க. தரமான பிரியாணியை சாப்பிட நேரில் ஒரு சிட்டிங்கை போடுங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மெனு இருக்குதுங்க. இடியாப்ப கொத்து, கொரியன் நூடுல்ஸு, சில்லி சிக்கனு, ஹனி சிக்கனு, ட்ராகன் சிக்கனுன்னு மிரட்டி இருக்கிறாங்க மெனுவெல்லாம். நல்லா ஸ்பைஸியாக சூப்பரான ஒரு ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணோன்னா நேராக வந்துடுங்க. அத்தன்டிக் ட்ரெடிஷ்னல் ஹைதராபாத் பிரியாணி இப்போ என் முன்னாடி பிளேட்டில் வந்தாச்சு. இந்த பிரியாணி செய்யறதை நீங்கள் குயிக்காக பார்த்துருப்பீங்க. அந்த பிரியாணி எப்படி செய்கிறாங்க, என்னெல்லாம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த ஸ்பைசஸோட வாசனையெல்லாம் குக் ஆகி என் முன்னாடி அவ்வளோ வாசனையாக செம்ம அரோமேட்டிக்காக இருக்குதுங்க. இப்போ நான் அந்த பிரியாணி சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த பீசஸை பாருங்கள், எவ்வளோ சாஃப்டான ஒரு பீஸ், அவ்வளோ ஜூஸியான ஒரு பீஸ். அப்படியே அந்த பீஸை வச்சு சாப்பிடலாம். அந்த ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்து, அந்த அதாவது அந்த தயிர்லாம் போட்டாங்க இல்லையா, அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தோடு சேர்த்து அப்படியே கேரமலைஸ் ஆகி சூப்பரான ஒரு மசாலா. இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ் என்னென்னா, தக்காளி கிடையாது இந்த பிரியாணியில். ஏன்னா தக்காளி இல்லைன்னா எப்படி பிரியாணி நல்லாயிருக்கும்? கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்பி இங்கே சாப்பிட்லாம். செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு பிரியாணி. கண்டிப்பாக திகட்டாது போல் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக 2 பிளேட் கூட சாப்பிட்றலாம் போல். நிறைய ஃப்ளேவர் தெரியுது. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த சாய் ஜீரா, அந்த எலாச்சியோட பவுடரு, அந்த ஏலக்காய் பவுடரு, இந்த ரோஸ் வாட்டரோட இதெல்லாம் தனித்தனியாக தெரியுது எல்லாமே. இவங்க பிரியாணியாக ஆர்டர் பேஸ்லேயே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க.
நீங்கள் பாக்ஸஸில் கேட்டாலும் சரி, அப்படியே சட்டியோடு கேட்டாலும் சரி, அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு இறக்கி கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நேரில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 2 சைட் டிஷ் வாங்கியிருக்கேன், 65 வாங்கியிருக்கேன், ப்ளஸ் சில்லி சிக்கன் வாங்கியிருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இவங்களோட சில்லி சிக்கன் வந்து ஸ்பெஷல்னு சொன்னாங்க. வெளியிலலாம் வந்து ஒரு கோட் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அதை தான் வந்து சில்லி சிக்கன் மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுட்டு அதை மசாலா பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இவங்க சில்லி சிக்கனில் மாவே இல்லைங்க, அப்படியே பீசஸாக இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்குது. சரியான சாஸாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப நல்ல ஃப்ளேவரான ஒரு சாஸ் இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. அது உள்ள வரைக்கும் நல்லா இறங்கியும் இருக்குது. இவங்கக்கிட்ட நிறைய மல்டி மெனூஸ் வச்சுருக்காங்க. இடியாப்ப கொத்து, கொரியன் நூடுல்ஸு, அதே மாதிரி மட்டன் ஹைதராபாத் தம் பிரியாணி, ட்ராகன் சிக்கன், ஹனி சிக்கன், பெப்பர் சிக்கன். இந்த கொரியன் நூடுல்ஸுன்ற மெனுலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெனு, அதெல்லாம் அவங்க சொன்னாங்க. பட் ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இஃப்தார் மெனுலாம் ஓடிட்டு இருக்கிறதுனால சாயங்காலத்துக்கு மேலே தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் ஈவினிங் வந்து இந்த கொரியன் நூடுல்ஸ் அப்புறம் இடியாப்ப கொத்து இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக போடுறேன். அது வரைக்கும் நான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி இந்த பிரியாணியை முடிக்க போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணியை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ முடிக்க சொல்ல ரொம்ப நேரம் ஆச்சு.